ரூஹ் அஃப்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்கை வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த சம்மர் டேஸ் எல்லாம் நம்ம நிறைய அதை ட்ரிங்க் பண்ணி, அதாவது இந்த ரூஹ் அஃப்ஸா ட்ரிங்க் வந்து ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2008 இருந்து ஊபியில் வந்து இவங்க வேட் டேக்ஸ், அப்போ வந்து ஜிஎஸ்டி இல்லை, ஸோ வேட் டேக்ஸோட ஸ்லாப் ரேட் 4% வந்து பே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2018 அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே 4% கட்டக்கூடாது, 12.5% கட்டணும் அப்படின்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அவங்க அந்த எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸோட ட்ரைபுனல் அப்பீல் எல்லாமே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பு, அதாவது அந்த 12.5% தான் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எதிர்த்து இவங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து இவங்களுக்கு ஃபேவரபிளா கிடைக்கல, அங்கேயும் 12.5% தான் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் இவங்க கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய கிட்டத்தட்ட 2.5 crore அதிகமான டாக்ஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடவும் செஞ்சுட்டாங்க. ஸோ இன் பிட்வீன்ல அதுக்கான லீகல் ஃபைட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு போறாங்க. இவங்க இரண்டு தரப்புலங்களையும் வாதங்களை முன்வைக்கும் போது ரூஹ் அஃப்ஸால வெறும் 10% தான் ஃப்ரூட் இருக்குது, ரிமைனிங் 90% வந்து அதர் கண்டென்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அரசு தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா ரூஹ் அஃப்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 10% ஃப்ரூட்டோட கலர், டேஸ்ட், அதோட ஸ்மெல் தான் என்டையர் ட்ரிங்க்லயுமே இருக்கும். அந்த 90% இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வந்து அந்த ஜூஸோட ப்ரிசர்வேட்டிவ், அதாவது அதை பாதுகாக்கிறதுக்காக சேர்க்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால இது ஃப்ரூட் ட்ரிங்க் தான், மக்களுமே வந்து இது ஃப்ரூட் ட்ரிங்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வாங்கி அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல முன்வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு மக்கள் எந்த புழக்கத்துல அதை பயன்படுத்துறாங்களோ அந்த விஷயத்துக்கு உட்பட்டு தான் டாக்ஸ் வந்து போடணும். அந்த 12.5% வந்து கேன்சல் பண்ணிட்டு 4%க்கு உண்டான டாக்ஸை மட்டும்தான் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா February 2026 ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஆல்ரெடி பே பண்ண அந்த 2.5 crore அதிகமான ஒரு பீஸை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்றது வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டியோட, அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூச்சர் டேக்ஸ்ல அதை வந்து ஈடு கட்டுற மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறதுனால அப்போ உள்ள வேட் வந்து இப்போ செல்லுபடி ஆகாது. ஸோ இப்போ வந்து 2025 வரைக்கும் இந்த ரூஹ் அஃப்ஸாவோட ஸ்லாப் ரேட் வந்து 12% இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா வந்த வெர்ஷன்ல இந்த ரூஹ் அஃப்ஸா மாதிரியான அன்கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து 5% கேட்டகரியில இருக்கிறாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்றீங்க அல்ல மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியான டாக்ஸ் நீங்க பே பண்றீங்களா? ஸோ ஈவன் ஆஃப்டர் நீங்க நிறைய ஹியூஜ் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் கூட லீகலான சட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் உங்களோட டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க திரும்ப பெறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இந்திய அரசியலமைப்போட சட்டங்கள்ல இருக்கு அப்படிங்கறத அந்த கேஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.